जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னுடைய பூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி சூழலில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? உங்கள் ஜென்மத்தால் உங்கள் ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், துன்பம், தேடிக்கொண்டிருக்கும் தீர்வுகள், இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு விடை. இவை அனைத்திற்கும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. அந்த மறைபொருள் வெளிப்படுத்தும் புனித குரல் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ. ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம். ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம். இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். உங்கள் ஜாதகத்துடைய ரகசியத்தை இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி மேடையில் இருக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு தனியாக உங்கள் ஜாதகங்கிறது உங்கள் ஜாதகத்தோடைய விஷயம் தனியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அப்போது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு இது தான் நடக்கும். இந்த வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் இப்படிலாம் இருக்கும். இதுதான் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள். உங்கள் ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நீங்கள் எல்லாருமே உட்கார்ந்து வீட்டில் இந்த ஜாதகத்தை கேட்டு உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்ன, உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய விஷயத்தில் நான் நிறைய 12 ராசிகளுக்கு இந்த வாரத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு ராசிப்படி நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் எல்லாமே பார்க்கலாம். முதல் ராசியான மேஷ ராசி முதல் ஆரம்பம். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான வார ராசி பலன் ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரையில் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் விஷயம் உண்மை வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாரம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்க. உண்மை வெளிச்சத்திற்கு வரக்கூடிய வாரம் முதல் விஷயம். பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு அதிகமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு. அதே போல் ஒரு சில விஷயங்கள் உறுதியாக சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் சில தவறான புரிதல்கள், வாக்குவாதங்கள் இருக்கும். இது நெகட்டிவான விஷயம். இந்த வாரத்தில் இதுதான் நடக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் பலன்கள்லாம் நான் சொல்லிகிட்டே வரேன், கேளுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பொதுவாக வேலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். முதல் விஷயம் வேலை. என்றைக்குமே பணம் சம்பாத்தியம் இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது புதிய பொறுப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையில் பணி சுமை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது வேலைக்கு தேடலாமா, வேறு ஏதாவது பண்ணலாமா, நமக்கு இதில் போதுமான வருமானம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான சில மன வருத்தங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலையில் கொஞ்ச நாள் தொடருங்க, பிறகு பார்த்துக்கலாம்.
குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தாய் வழி உறவுகளில் நிறைய சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழி உறவுனால் சிக்கல்கள் நிறையா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள்னாலே சிக்கல்கள் தான், அது வேறு விஷயம். சில பேர்னால தான், அது எல்லாருனாலையும் சொல்ல முடியாது. சில உறவினர்கள் ஏன் வரல அப்படின்னு நம்ம கேட்போம். எதுக்காக நீங்கள் வராமல் இருந்தீங்க, வீட்டுக்கு வரலாம்ல, எதுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் வராமல் இருந்தீங்க, நம்ம உரிமையோடு கேட்போம். சில உறவினர்கள் வராமல் இருந்தால் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி, இவன் ஏன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேர். உங்களுக்கு தெரியும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லவ், காதல் அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது காதல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மேஷராசிக்கு இந்த வாரத்தில் சில நிம்மதியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். சில நேரத்தில் தவறான புரிதல்கள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், மறுமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில இடங்களில் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமனார் வழி உறவுகளில் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. வியாபாரம் எடுத்துக்கோங்க, சிறு குறு தொழில்கள், ஒரு பேக்கரி ஷாப்பு, ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டல், ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பணப்பெருக்கம் இருக்கும். புதிய சில விஷயங்கள்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான விஷயங்கள். நான் சொத்து தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் 2-3 விஷயம் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சொத்து தொடர்பான விஷயம் முன்னு வரும்போது, இப்போ நீங்கள் லீஸுக்கு ஒரு இடம் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லீஸுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்த வீடு மீது கவனம் தேவை. இப்போ ஒரு வீடு கொடுத்துருக்கீங்க, ஒருத்தரை நம்பி வீடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் லீஸுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருங்க. லீஸ் முடிஞ்சிருச்சு, லீஸ் புதுப்பிக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இதனால் பல பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், போலீஸ் இப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில். ஸோ கவனத்தோட செயல்பாடு பண்ணுங்கள். அடுத்ததாக வழக்கு, விவாகரத்து வழக்கு, சட்ட ஆலோசனை அவசியம். விவாகரத்து கேஸில் பார்த்திங்கன்னா சில பேர் அட்வொகேட்ஸ் மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூடுதலாக அட்வொகேட் சேர்த்து, கூடுதலான வழக்கறிஞர்களை சேர்த்து தன்னுடைய விஷயத்தை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த விஷயத்தில் நல்ல சிறப்பாக அது முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வழக்கு விஷயத்தில் வழக்கறிஞர்கள் சிறப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை வழிகாட்டுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் மாணவிகளுக்கு சராசரி முன்னேற்றம் ஏற்படும். படிப்பில் இன்னும் ரொம்ப கவனம் தேவை. ஸோ படிப்பு நன்னா இருந்தால் தான் சரியாக இருக்கும். உங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவுகள் கெடுக்கும். உங்களுடைய கர்மா உறவுகள் கெடுக்கும். அதுவும் முக்கியமாக திருட்டுத்தனம் பண்ணுறவன் தான் உங்களை கெடுப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருட்டுத்தனம் பண்ணுறவன் தான் உங்களை கெடுப்பான். இதை நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுவாமி எந்த அளவுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இந்த வாரத்தில் முழுக்க சிகப்பு யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 3ஆம் எண் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான், சண்முகநாதர், வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. முருகப்பெருமான்லாம் ரொம்ப விசேஷமானது. திருப்போரூர் முருகன், சிறுவாபுரி முருகன், இது மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு. உங்களுடைய சில செய்வினை கோளாறுகள் உங்களை தாக்கக்கூடும். செய்வினை கோளாறுகள் சில விஷயங்கள் தாக்கக்கூடும். யாரெல்லாம் செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுடைய பழைய நண்பர்கள், பழைய உறவினர்கள் செய்வினை கோளாறுகள் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்த்துருப்பாங்க, நடக்காது. அதனால் சில செய்வினை கோளாறுகள், அந்த மாதிரி கண்ணாறு திருஷ்டி பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அவசியம் துர்க்கை அம்மன் கோவிலில் போய் விளக்கேற்றுங்க. அவசியம் பரிகாரம் பண்ணுங்க, நெய் விளக்கேற்றி பரிகாரம் பண்ணுங்க. கள்ள தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. மனைவிக்கு கூடியமான வரையில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவங்கள நன்னா பார்த்துக்கோங்க. திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, கவனமாக இருங்க. கலகம் சூழ்ச்சியால் பாதிக்கப்படுவீர்கள், கவனமாக இருங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கடன் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது எல்லாமே மேஷ ராசிக்கான பலன்கள். நான் இந்த வாரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் சில பேருக்கு முழுமையாக அது அப்படியே சில பேருக்கு நடந்திருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 80%, 60% கூட பலிதமாக இருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம், வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்தது அனைத்துமே மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள்,
பொதுவான ராசி பலன்கள். இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது, குரு பயிற்சி நடந்தது, செவ்வாய் பயிற்சி, குரு அதே போல் சனி வக்கர பயிற்சி, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்தது, எந்த அளவுக்கு நல்லது கெட்டது, எப்படி இருக்குது, நன்னா இருக்கா, யோகங்களாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே நான் ஜாதகம் பார்க்குறேன் சார், நீங்கள் ஓய்வா, சாமி ஓய்வாக இருப்பாங்களா, எப்போ இருப்பாங்க, எந்த டைம், எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க, நாங்கள் அந்த டைமில் சுவாமிகிட்ட வீடியோ காலில் பேசுகிறோம், ஒரு ஜூம் காலில் பேசுகிறோம், இல்லை ஒரு கூகுள் மீட்டில் பேசுகிறோம், நாங்கள் சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும், நாங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுட்டால் தான் நல்லது. ஏன்னா பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஜாதகத்தில் 12 ராசிகளுக்கு இப்போ சில பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு. இப்போ சில பேருக்கு என்ன போட்டிருக்கோம், இப்போது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க. 100க்கு 10 பேருக்கு பழிக்கும், 90 பேருக்கு அது பழிக்காது. ஆமாம், என்ன சிம்ம ராசிக்கு இப்படி போட்டிருக்கோம், ஆமாம் இன்று பணம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு பணமே வராது, ஆனால் மற்றவங்களுக்கு வரும்ல, அதுதான் பார்க்கணும். அப்போது எது ப்ளஸ் எது மைனஸ், அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா, நம்ம என்ன செஞ்சுக்கணும், நமக்கு நேரம் நல்லா இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஜாதகம் தெரியும். ஒரு சுய ஜாதகத்தை பார்த்தால்தான், நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர ஜாதகத்தை பார்த்துட்டா தான் நமக்கு எதெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள், எதெல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ஜாதகம் பார்க்குறேன், வாஸ்து பார்க்குறேன், எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ராசிக்கற்கள் பார்க்குறேன், விவாக கல்யாண பொருத்தங்கள், புத்திர பாக்கியம், என்ன ராசி ஜெம்ஸ்டோன்ஸ் போடுறது, ஹோம் ரிலேட்டட் ஆல் பூஜாஸ் எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸில் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வாழ்க்கொள்ளுங்களா.